கூலி படத்தோட அப்டேட், சசிகுமாரோட அடுத்த படம் சூர்யா 45ல அவர் என்ன ரோல் பண்றாரு, இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூர்யாவோட 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இதுல த்ரிஷா, லப்பர் பந்து நடிகை சுவாசிகா, காளி வெங்கட் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. படத்தோட கதை ஒரு ஃபேண்டசி கதையா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நிலையில படத்துல சூர்யாவும் த்ரிஷாவும் வக்கீலா நடிச்சிட்டு வராங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே ஜெய்பீம் படத்துல வக்கீலா நடிச்சு இந்தியா முழுக்க கவனம் ஈர்த்த சூர்யா மீண்டும் அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறதால ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. நடிகர் சந்தீப் கிஷன் கூலி படத்துல இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட 171வது படமா கூலி படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு வருது. ஏற்கனவே இந்த படத்துல நாகார்ஜுனா, சத்யராஜ், மலையாள நடிகரான ஷௌபின் ஷாகிர் நடிச்சிட்டு வர நிலையில இப்போ இந்த படத்துல சந்தீப் கிஷனும் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. லோகேஷ் கனகராஜோட முதல் படமான மாநகரம் படத்துல இவர் ஹீரோவா நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை அடுத்த வருஷம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு படக்குழு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் சசிகுமாரோட அடுத்த படத்துக்கான டைட்டில் டீசரை லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டிருக்காரு. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல உருவாகிற 5வது படமான இந்த படத்தை டெபியூ டைரக்டர் அபிஷன் ஜீவின் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல சசிகுமாரோட நடிகை சிம்ரன் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைக்கிறாரு. பாலிவுட் நடிகர் அமீர் கானுக்கு சவுதி அரேபியா திரைப்பட விழால மிக உயரிய விருது கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியா ஜெட்லால டிசம்பர் 5ல இருந்து டிசம்பர் 14 வரைக்கும் ரெட் சி திரைப்பட விழா நடந்துட்டு இருக்கு. இந்த விழால உலக சினிமால அமீர் கானோட பங்களிப்பை பாராட்டும் விதமா இந்த கௌரவம் செய்யப்பட்டதா விழாக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இதுல பேசின அமீர் கான் கடந்த 30 வருஷமா அவரோட சினிமா பயணத்துல பயணிச்ச எழுத்தாளர்கள், இயக்குநர்களுக்கு இந்த விருது சமர்ப்பிக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் விரும்பினதை படமா எடுக்கவும், நடிக்கவும், தயாரிக்கவும் அவருக்கு சுதந்திரம் இருக்கும்னும், தான் கொஞ்சம் கடினமா இருக்கும்னு அவர் இந்த விழால பேசியிருக்காரு. நடிகர் சூர்யா நடிப்புல உருவான கங்குவா திரைப்படம் டிசம்பர் 8ஆம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. சிவா இயக்கத்துல சூர்யா, திஷா பத்தானி, பாபி டியோல் நடிப்புல உருவான கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நவம்பர் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா பிஜிஎம் ரொம்ப சத்தமா இருக்கணும், உணர்ச்சிகளை கடத்தாத கதைக்களம்னும் ஒரு சில குறைகளால படத்தோட விமர்சனங்கள் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. இதனாலேயே இந்த படத்துக்கு எதிர்பார்த்த வசூல் கிடைக்கலன்னு சொன்னாங்க. 350 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் மொத்தமாவே 180 கோடிக்கும் குறைவா தான் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நிலையில அமேசான் பிரைம் ஓடிடில டிசம்பர் 8ஆம் தேதி இந்த படம் வெளியாகும்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா ஓடிடில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அமரன் படத்தோட மொபைல் நம்பர் சீனை படக்குழு நீக்கி இருக்காங்க. அமரன் படத்துல நடிகை சாய் பல்லவி தன்னோட மொபைல் நம்பரை சிவகார்த்திகேயனுக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஆனா அந்த சீன்ல வர நம்பர் தன்னோடதுன்னும், இதனால தனக்கு நிறைய தேவையில்லாத போன்ஸ் கால் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னும் சென்னையை சேர்ந்த வசீகன் அப்படின்ற பையன் ரூபாய் 1.10 கோடி இழப்பீடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த வழக்கு முடிகிற வர அமரன் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தாரு. கடந்த 5ஆம் தேதி இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில படத்துல இருந்து இந்த சீனை நீக்கி இருக்கிறதா நீதிமன்றத்துல தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.